நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூஸ். சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நடப்பது எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மேல பாரத்தை போட்டுன்னு போனாங்க. இப்ப நம்ம கௌதம் அப்படின்றவரு நம்ம மல்லி சீரியல்ல மாஸ் என்ட்ரி கொடுக்குறாரு. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் கூட பார்ட்னர்ஷிப்ல இருந்தாரு கம்பெனில. இப்போ இந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம விஜய்க்கு கௌதமை பற்றி நல்லாவே தெரியும். கௌதம் என்னைக்குமே யாரு கூடமே பார்ட்னர்ஷிப் வைக்க மாட்டார், நம்ம விஜய் கூட மட்டும்தான். ஆனால் விஜய் எந்த ஒரு தப்பும் செய்யலை. ஆனால் விஜய் எதுக்கு இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா கௌதம் ஒரு பக்கம் நம்ம விஜய்க்கு வீட்டு பிரச்சனை அது எல்லாம் இருக்குது, கௌதமுக்கும் வீட்டு பிரச்சனை நிறையவே இருக்குது. அதனால் இந்த விஷயத்தை யோசிக்க வந்தாங்க. இப்போ கம்பெனிக்கு போனதும் நம்ம ராஜேஸ்வரி டேக் ஓவர் பண்ணது தெரிய வருது. எப்படி ராஜேஸ்வரி எப்படி டேக் ஓவர் பண்ணலாம், இது விஜயோட கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி எழுது. உடனே இந்த மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க, நான் உங்ககிட்ட இருந்து ஃபர்ஸ்ட்டு நான் இது வாங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் போட்டு நேராக விஜய் பார்க்க போகிறாங்க. விஜய் இருந்து கேட்குறாரு என்கிட்ட கேள்வி. என்ன நான் கேள்வி கேட்குறாரு தெரியுமா, என்னை மன்னிச்சிருக்க, நான் எல்லாமே கரெக்டாக தான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் எங்கள் அக்காவோட சூழ்ச்சி எல்லாமே என் மல்லிக்கு தெரிஞ்சு, ஆனால் எது நான் புரிஞ்சுக்காம தவறாக நடந்துட்டேன். நானும் அந்த மாதிரி தான் உங்களை மாதிரி தான் இருந்தேன் கொஞ்ச காலமாக. எதுவுமே நான் தவறாக புரிஞ்சுக்காம எங்கள் அம்மா அதாவது என்னை வளர்த்தவங்கள நான் ரொம்ப நம்பினேன். ஆனால் அவங்க எனக்கே இப்போ குனியை வச்சு பின்னாடி முதுகு குத்தி விட்டாங்க. என்னோட மனைவி தான் என்னை வாழ்க்கை போகிற இந்த மாதிரி தாங்கன்னு தாங்கி இப்போ உங்கள் மனைவி உங்களுக்கு எவ்வளோ ஆதரவாக இருக்காங்களோ அதே மாதிரி தான் என் மனைவியாக இருந்தா. உங்கள் மனைவியை மட்டும் எந்த காரணத்துக்கு கொண்டு எதுக்காகவும் விட்டுறாதீங்க. அவங்கள மாதிரி ஒரு பொக்கிஷம் நம்மளுக்கு என்றைக்குமே கிடைக்க மாட்டாங்க. இருக்கிற போது பயன்படுத்திக்கொள்ளணும், இல்லாத போது அழுந்து ஒரு பிரயோஜனம் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் விஜய்க்கு அட்வைஸ் பண்ணுறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபர்ஸ்ட் நான் உங்ககிட்ட பார்க்கணும், நீங்கள் அந்த டாக்குமெண்ட் எல்லாம் எடுங்க, அதாவது சொத்து பத்திரம் எல்லாமே எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பத்திரத்தெல்லாம் படித்து பார்த்துட்டு, கௌதம் விஜய் என்ன பண்ணியிருக்கீங்க, நீங்கள் எதுனா கையெழுத்து போட்டு இருந்தாலும் சரி இந்த பத்திரம் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எப்படி, ஏன், எதனால அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்கிறாரு. இதோ பாருங்க, கரெக்டா அந்த பத்திரத்துல பதிவிட்டுக்கிறது வெண்பா, முக்கியமா வெண்பா கையெழுத்து போடணும். வெண்பாவோட கையெழுத்து இல்லாம இந்த சொத்து யாருக்கும் போகவும் முடியாது. அது நார்மலா அவங்களுக்கு போயிட்ட மாதிரி ரெஜிஸ்டர் ஆனாலும் நாம கேஸ் போட்டு மேல்முறையீடு பண்ணி திரும்ப நம்ம சொத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இருக்கு. அதை பார்த்துதான் ஷாக் ஆயிரம். ஒரு பக்கம் நம்ம விஜய் அப்படியே சும்மா பார்க்கணுமே போயிட்டு மல்லியை கட்டி பிடிச்சி மொத்தம் கொடுக்குறாரு. மல்லிக்கு ஒண்ணுமே புரியல. என்ன விஜய் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மல்லி நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததெல்லாம் சொல்ல நேராக ராஜேஸ்வரி கிட்ட போய் காட்ட, நான் முடியாது, நான் ஒத்துக்க மாட்டேன், இவன் எனக்கு கொடுத்துட்டான், என்ன அடிப்படையில் கொடுத்துட்டான், உனக்கு என்ன காசு நீ கொடுத்த, அதுக்கு நான் ஆதாரம் என்ன இருக்கு, எப்படி நீ வாங்கின, எப்படி இருந்தாலும் சும்மா உன் பேர்ல யாரும் எழுதி வைக்க மாட்டாங்களே, என்ன இது கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எதுவுமே சொல்ல முடியாம எதுக்கு ஒரு எவிடன்ஸ் இல்லாம இவ்வளோ அமௌண்ட்டை எப்படி அவங்க வாங்கினாங்க. நம்ம விஜய் எனக்கே தெரியாம நார்மலா எல்லாத்துலயும் சைன் வாங்குற மாதிரி சைன் வாங்கிட்டாங்க. நான் அப்போ கொஞ்சம் ப்ரெஷர்ல வீட்டில் பிரச்சனை இல்லை, அப்போ என்னை ஏமாத்தி சொத்தெல்லாம் பிடிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்றாரு. நம்ம வெண்பா குட்டி இந்த சொத்து எங்களுக்கு தான் உரிமை அப்படின்னு சொல்லிட்டு மேல்முறையீடு போடுறாங்க. வெண்பா குட்டி உடனே ஜட்ஜ் அம்மா ஆமா இது கௌதமுக்கு சொந்தமான சொத்து, இந்த சொத்தை யாராலையும் அபகரிக்க முடியாது வெண்பாவோட கையெழுத்து இல்லாம. அது மட்டும் இல்லாம இப்ப வெண்பாவை யார் பார்த்துன்னு இருக்காங்க, அதாவது இப்ப விஜய்க்கு யார் மனைவியா இருக்காங்களோ அவங்களோட அனுமதியும் முக்கியமா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு பக்கம் எக்ஸ்பிளைன் பண்றாங்க நம்ம ஜட்ஜ் அம்மா. அதை கேட்டது என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம ஒண்ணுமே புரியலடா, என்னடா வாழ்க்கை இது, நாம இப்பதான் எல்லாமே கிடைச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல ஆணவத்துல திமிர்ல சுத்தின்னு இருந்தா திடீர்னு இப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டா நான் எங்க போவேன் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம ராஜேஸ்வரி குழப்பத்துல இருக்காங்க. ராஜேஸ்வரியோட உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஒரு இடம் இருக்கு, கனடா இல்லைன்னா ஜெயில போனீங்களா ஞாயிற்றுக்கிழமை கறி குழம்பு களி அருமையா இருக்கும், சொல்லும் போதே ஏச்சு ஊறுது, அந்த மாதிரி அருமையா சாப்பிட்டாரலாம். இந்த மாதிரி ஒரு சுவையான டேஸ்ட் எங்கேயுமே கிடைக்காது, போங்க என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னப்பா பண்றது, உனக்கு காலம், உன் காலம் நீ பேசுற, என் காலம் வரமோ நான் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி முழிக்கிறாங்க. ரஞ்சிதம், நான் என்னடி பண்ணேன், நான் என்ன பண்ணேன், என் பாட்டுக்கு உன் பேச்சை கேட்டு உன் கூட சிவனேன்னு இருந்தேன், அது தப்பா, இப்போ உன் கூட சேர்ந்து நானும் பிச்சை எடுக்கணுமே, கடவுளே எனக்கு இருக்கு. இந்த ரஞ்சிதம் நீ கவலைப்படாதம்மா, உன்னை வீட்டை விட்டு நாங்கள் அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன் எதனால என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி பக்கம் முழிக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ரஞ்சிதம் உன்னை கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க விஜய், அதாவது அரவிந்த் கூட, உனக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றுமே எல்லாத்துக்கும் இது ஓகேன்னு சொல்லிடலாம், எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சொல்லிடுறாங்க. ராஜேஸ்வரி ஒரு பக்கம் முடிக்கிறா, கூடவே இருந்து எனக்கே ஆப்போசிட் போயிட்டேடி, இப்போ நான் மட்டும் தனி மரமாக ஒத்த மரமாக நிற்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை இருக்காங்க.
தப்பு செய்யும் போது தனியாக தானே போய் செஞ்சேன், சொத்தை ஆட்டையை போட்டு வச்சிரும் போது தனியாக தானே செஞ்சேன், எல்லாமே தனியாக செஞ்சு சும்மா திம்ட்டு எனக்கு புட்டு தானே தந்தேன், இப்போ மட்டும் என்ன ரொம்ப இது பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க தோணுது. சரி, நடந்து போச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க, அடுத்து இவங்களோட மூவ் என்னவா இருக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டோட ஆர்வத்தோட நாம காத்துன்னு இருக்கோம். அது போல நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒவ்வொரு விரிவாக்கத்தையும் நம்ம பார்த்து தாங்க ஆகணும். சரி, நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு தாண்டா, இனிமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, இனிமே நம்ம வாழ்க்கை கோடாகாலமா சந்தோஷமா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் எண்ணி அடுத்த பாதையில காலை எடுத்து வச்சா உடனே திடீர்னு நம்ம மேல குழி அப்படியே சும்மா தலையில எல்லாம் தூக்கி போற மாதிரி பிரச்சனை உள்ளது. என்னடா பண்றது எதுடா பண்றதுன்னு ஒண்ணுமே புரியாம குழப்பத்துல குழம்பி போய் உட்காந்து இருக்காங்க. இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த கடவுளோட அருளால நல்லபடியா நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுன்னு இருக்காங்க. பாப்போம் என்னென்ன நடக்க போகுது, எது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம போற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், தருகேன். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நம்ம ஊரில் டோர்னமெண்ட்டு அது ஒரு 4 நாள் நடந்துன்னு இருக்கு மழை காரணமாக. இன்னைக்கு கோவை சைடு ரொம்பவே கனமழைன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே இருக்கிறவங்களாம் பார்த்து சேஃப்டியாக இருந்துக்கோங்க. சேஃப்டி இஸ் ஃபர்ஸ்ட். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you.